வெல்கம் டு சிங்கிள் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அண்ணா 99% வாங்குறதுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ சாப்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதாவது இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். நமக்கு என்ன முதல்ல டார்கெட்னா 200+ வாங்கணும். 200+ என்னது ரொம்ப ரொம்ப அதிகம். நான் எதுக்கு நான் 200+ நான் சொல்றேன்னா, வருஷம் அதிகம் கட் ஆஃப் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 93 வந்துருச்சு. 93க்கு அங்கே 190 180 வாங்கியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 200+ வாங்கினா 97 98 99 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 99 வாங்குறதுக்குனா கண்டிப்பாக நீங்கள் 200+ வாங்கினா கண்டிப்பாக வரவே வராது 99லாம். ஸோ அதனால தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். டார்கெட் 200+. ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 70 to 80, கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 70 to 80, மேக்ஸ் 60 அப்படின்னு போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர்லாம் நான் போட்டிருப்பேன் மேக்ஸ் 40 அப்படின்னு போட்டிருப்பேன், 40+. இப்போ நான் மேக்ஸ் 60 கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் மேக்ஸ் ஈஸியாக கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வான்ஸ்ல ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மெயின்ஸ்ல ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸ் 60 கொண்டு வந்திருக்கேன் 2025 ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ பார்ப்போம், கெமிஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ கெமிஸ்ட்ரினா சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தெர்மோடைனமிக்ஸ், மோல் கான்செப்ட் அண்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரினாலே சம்ஸ் நிறைய போடணும். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன வீடியோ போட்டிருப்பேன்னா, கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஸ்டார்டர்ஸ் JEE 2025 கண்டிப்பாக போட்டிருப்பேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. என்ன போட்டிருப்பேன்னா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எப்போ என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துருப்பேன். என்னென்ன படிக்கணும் திரும்பி நான் கொஞ்சம் இன்னும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்ட்டு இது வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதில் கொண்டு போய் கொடுத்துருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா கான்டென்சர் காம்பவுண்ட்ஸ், டிபேக் ஆஃப் பிளாக், கெமிக்கல் பாண்டிங், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா GOC, ஹைட்ரோகார்பன்ஸ், பயோமாலிகல்ஸ், அமைன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஃபெனால்ஸ், ஈத்தர்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், கீட்டோன்ஸ், ஆல்டிஹைட்ஸ். சொன்ன மாதிரியே திரும்பி எல்லாத்துக்கும் சேம் சாப்டர்ஸ் நான் கண்டிப்பா நடத்துறேன். ஒரு சாப்டர்ஸா நடத்திட்டே இருப்பேன், ஒரு கான்செப்டா நடத்திட்டு இருப்பேன். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஃபார். ஸோ ஒரு கான்செப்ட் நடத்தும் போது அதுல என்ன பேர் கேட்டிருக்காங்க, ஒரு லெசன்ஸ் நடத்தும் போது நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன். நான் எல்லாமே ஒரு கான்செப்ட் நடத்திட்டு இருக்கும்போது செக் பண்ணிட்டே இருங்க. அது ஒரு கான்செப்ட் நடத்தும் போது ஒரு சம்மு நான் போடுவேன். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ உங்களுக்கு என்ன சாப்டர்ஸ் நடத்துமோ அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் கண்டிப்பா நான் போடுறேன். நெக்ஸ்ட் பிசிக்ஸ்க்கு வருவோம். மாடர்ன் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், அட்டாமிக் பிசிக்ஸ், EMIனா electromagnetic induction, units and dimensions, semiconductors, electromagnetic waves, magnetic effects, alternating current. Next KTG, kinetic theory of gases. Next work power energy, kinematics 1 and 2. Next gravitation, thermodynamics, optics, current electricity, electrostatics. So இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். 2-3 ஃபார்முலாஸ் போடல ஈஸியா மார்க் வாங்கிடலாம். சிம்பிளாவே கேட்டிருப்பாங்க. ஸோ பெருசா அதை கேட்க மாட்டாங்க, சிம்பிளாவே கேட்டிருப்பாங்க. பிசிக்ஸ் நடத்துவேன். ஸோ ஸ்டே டியூன் பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் இப்போ மேக்ஸுக்கு வரும். மேக்ஸ்னா சீக்வென்ஸ் சீரிஸ், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், வெக்டர்ஸ் அண்ட் 3D ஜியோமெட்ரி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கால்குலஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன், இன்டிகிரேஷன், டெஃபினைட் அண்ட் இன்டெஃபினைட், ஏரியாஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லிமிட்ஸ், டிஃபரன்சியபிலிட்டி, கோனிக் செக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ், ஹைப்பர்போலா, பாராபோலா அது மாதிரி கேட்டிருப்பாங்க. சர்க்கிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி, ITF, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. மேக்ஸ் சிம்பிளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சம் நிறைய போட்டே இருங்க. நான் மேக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன், மேக்ஸ் சம் போடுவேன். ஸோ செக் பண்ணிட்டு இருங்க. PIQs போட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக நம்ம வாங்குறோம். 200+ கண்டிப்பாக வாங்குறோம். ஸோ ஸ்டே டியூன். ஈஸியாக வாங்குறோம். வெச டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டராக்டிவா பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்கலாம். மேக்ஸுக்கு தனியாக மேக்ஸ் டவுட்ஸ், பிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக எல்லாமே கிளியராக கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எச்சா வேணும்னா அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்துட்டு எப்படி போய் எடுக்கலாம்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போயிட்டு அங்க கம்யூனிட்டின்னு இருக்கும், அதுல லிங்கை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிருங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் அதுல வந்துட்டே இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டே இருங்க கம்யூனிட்டியும், அதை போய் ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன், பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் டெலிகிராமா பில்ட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட்.